எவஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியின் கீழ் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லோருக்கும் தந்தார். இந்த நேரத்தில் அவருடைய ஜீவ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தையே அந்த ஜீவ வார்த்தை. இயேசுவே ஜீவனாக இருக்கிறார். அப்போ இயேசுவை பற்றி அந்த வார்த்தையைத்தான் ஜீவ அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த அப்பத்தை நாங்கள் புசிக்க வேணும் என்று சொல்லியும் அந்த இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ண வேணும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை அவர் கொடுக்கும் பொழுது யூதாஸ் இஸ்காரியோத்து அந்த இடத்தை விட்டு விலகி போனான் என்பதை நாம் பார்த்து கொள்ள, நாம் அறியக்கூடியதாக இருக்கு. இன்னும் அநேகமான சிஷ்யர்கள் வந்து இந்த செய்தியை யார் கேட்பார்கள் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போனதையும் நாம் அறிந்து கொள்ள வேணும். சிலுவையின் செய்தியை அவர்கள் விரும்பவில்லை. அப்போ இதே மாதிரியான நிலைமை இப்பொழுதும் இருக்கிறது, அப்பொழுதும் இருந்தது என்பதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு வேத வார்த்தை, அடிப்படை வேத வாக்கியத்தின் மூலம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்போ கடந்த செய்தியில் நான் ஒரு அடிப்படை வேத வாக்கியத்தை தெரிவு செய்தேன். அந்த வேத வாக்கியம் லூக்கா 13:34-35. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் திறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ பல்வேறு விதமான 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19:41-44, மத்தேயு 21:31-32, இப்பொழுது லூக்கா 13:34-35. இந்த வேத வாக்கியங்கள், அடிப்படை வேத வாக்கியங்களை நான் தெரிவு செய்ததென்ற காரணம், அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை அறியாமல் இருக்கிறபடியால் அவர்களுக்கு சிலுவையின் செய்தியை பற்றி ஒரு குறைந்தது மேலெழுந்த வாரியாக ஆகுதல், ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய இறுதி நோக்கம் ரோமர் 6-7-8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிப்பது. அப்போ நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர், அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது நீர் இரக்கம் கொண்டீர், அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர், அதற்காக இன்றைக்கும் சோத்திரம். என் சகோதர சகோதரிகளை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள்வீராக.
அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். அப்போ இந்த லூக்கா 13:34-35 இந்த வசனத்தை ஏற்கனவே நான் கொஞ்சம் இதை பற்றி நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். என்றாலும் மேலாக அதில் இந்த வசனத்தை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது எப்படியாயிருந்தால் அந்த நேரத்தில் அவர் பல்வேறு தீர்க்கதரிசிகளை அனுப்பி இஸ்ரவேலியர்கள் அந்த மீட்பின் திட்டத்தை விசுவாசிக்க வேணும் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் வந்து பிரசங்கம் செய்தார்கள். ஆனால் இஸ்ரவேலியர்களோ அதனை கேட்க மனதில்லாமல் அவர்களுக்கு கல்லறிந்து அவர்களை கொலை செய்தார்கள். ஆனபடியினால் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் கோழியை தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுக்குள்ள வைத்திருக்கிறது போல உங்களை என்னுடைய சிறகுக்குள்ள வச்சு நான் பாதுகாக்க தயாராக இருந்தேன். ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு சிலுவையின் செய்தியை கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, மீட்பின் செய்தியை கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிட்டு. ஆனபடியினால் உங்களுடைய வீடு பாழாக்கப்படும். அதாவது என்ன, நீங்கள் நிராகரித்தபடியினால் ஆலயமும் உங்களுடைய ஆலயமும் முற்று முழுதுமாக நிராகரிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரையும் இது 2ஆம் வருகையின் போது ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன காண மாட்டீர்கள். அப்போ காண மாட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களை விட்டு அவர் பிரிந்தார். அப்போ அவர் இல்லையா இருந்தால் சாத்தான் அந்த இடத்தை நிரப்புவான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஒன்றில் இயேசு கிறிஸ்து, இல்லையோ சாத்தான். நடுவில் என்று எதுவுமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றில் இயேசு கிறிஸ்து அல்லது சாத்தான். அவர்கள் சாத்தானை அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்தான் எங்களுடைய ராஜா, ரோம பேரரசர் அவர்தான் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவர் நிமித்தம் அந்த ராஜா வந்து அவர்களை நிர்மூலமாகிறது. கிறிஸ்தவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் கோடிக்கணக்கான இஸ்ரவேலியர்கள் கொல்லப்பட்டதை எல்லாரும் அறிவார்கள். அப்போ ஒன்றில் இயேசு கிறிஸ்து, இல்லையோ சாத்தான் என்பது ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சிலுவையின் செய்தியை கேட்டால் இயேசு கிறிஸ்து, சிலுவையின் செய்தியை கேட்க மறுத்தால் சாத்தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடந்த செய்தியில் நான் டோமர் அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன், பிரசங்கம் செய்திருந்தேன். அது என்னென்று சொன்னால், இந்த டோமர் அதிகாரம் 6, 7, 8க்கு வருவதற்கு முன்பு டோமர் புஸ்தகத்தில் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது என்ன என்று சொல்லி நான் விவரமாக உங்களுக்கு பிரசங்கம் செய்தேன். அப்போ ரோமர் 1ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக தேவன் மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனுஷனையும், மறுபிறப்பு பெறாத ஒவ்வொரு மனுஷனையும், மறு ஜென்ம முழுக்க பெறாத ஒவ்வொரு மனுஷனும் என்ன விதமான குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரையும், குறிப்பாக 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 3:13 பற்றி கடந்த செய்தியில் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது 3:14க்கு நாம் செல்வோம். ரோமர் 3:14. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு கேடு, மற்றவர்களுக்கு தீங்கு வர வேணும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் வாய் சபிப்பினாலும், பிட்டனஸ்,
கசப்பினாலும், அதாவது அவர்கள் கேர்ஸ் பண்ணுகிறார்கள். அதே நேரம் பிட்டனஸ் அவர்கள்ட்ட இருக்கின்றதை அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கசப்பான பாஷைகளை பேச அவர்கள் விருப்பப்படுவார்கள். நிந்திக்கிற பாஷைகளை பேசுவதற்கு அவர்கள் விருப்பப்படுவார்கள். வேறு எதுவும் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் மற்றவர்களுக்கு கேடு வர வேணும், மற்றவர்களுக்கு தீங்கு வர வேணும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் வாய் சபிப்பினாலும் அடுத்தது கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. கசப்பான பாஷைகள், நிந்திக்கிற பாஷைகள் அவர்களுடைய வாயில இருந்து அடிக்கடி வரும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3:15 ரோமர் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தை நாம் பார்ப்போமானால் கொலைகளினாலும் வன்முறைகளினாலும் நிறைந்து போய் இருக்கிறத நாம் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, மறுபிறப்பு பெறாத ஒவ்வொரு மனுஷனும் அவர்களுடைய கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது, வேகமாக செல்கிறது. அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கொலைகளை பற்றிய சிந்தனைகள், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வன்முறையை பற்றிய சிந்தனைகள். ஆனபடியால் இந்த உலகம் கொலைகளினாலும் வன்முறைகளினாலும் நிறைந்து போயிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. அப்போ அந்த பாவம் என்ன செய்தன்னு சொன்னால் நாசத்தை ஏற்படும். மனுஷனுக்குள்ளே அவன் பிறக்கும் பொழுது அவனோடு வந்த ஆதாமின்ற அந்த பாவம் அவனுக்கு நாசத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இவைகள் யாவும் அந்த பாவத்தினால் கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக ரோமர் 3:17 சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சமாதான வழி இயேசு கிறிஸ்துவனுடைய வழி ஒன்றே சமாதான வழி. அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அந்த சமாதானம் அவர்களுக்கு இல்லை. அப்ப இந்த சமாதானம் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் வரையும் அவர்கள் இஸ்ரவேலியர்கள் இந்த சமாதான வழியை அறியாதிருப்பார்கள். அதே மாதிரி இந்த பூலோகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாரும் சமாதான வழியை அறியாதிருப்பார்கள் என்றதை, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சமாதானம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதாலும் ரட்சிப்பை பெறுவதனாலும் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதனாலும் ஏற்படுகிறதே தவிர மனுஷனுடைய சமாதானம் ஒரு பொழுதும் சமாதானத்தை ஏற்படுத்த போவதில்லை என்பது இந்த வேத வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:18 நாங்கள் பொழுதும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அப்போ தேவ பயம் அவர்களுக்கு அறவே இல்லை. ஏனென்று சொன்னால் அவ்விசுவாசி, தேவனை அறியாத அவ்விசுவாசி, அவன் தேவனை பற்றி அறியாதிருக்கிறபடியால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை. ஆனபடியால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, தெளிவாக கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். தேவ பயம் இருந்தால்தான்
பாவம் செய்கிறதற்கு மனுஷன் கொஞ்சம் யோசிப்பான். பாவம் செய்கிற பாவ செயல்களை செய்கிறதுக்கு அவன் பயப்படுவான். ஆனால் தேவ பயம் மனுஷனுக்கு இல்லை. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனுக்கும், மறுபிறப்பு பெறாத ஒவ்வொரு மனுஷனுக்கும், மறு ஜென்மம் முழுக்க பெறாத ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவ பயம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அவர்களுக்குள்ள தேவன் இல்லை. அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அறியாததன் நிமித்தம் அவர்களுக்கு தேவ பயம் இல்லை. தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறபடியினால ரோமர் 3:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் பாவம் செய்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனபடியால் மனுஷ குலத்தின் இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு ரட்சகர் தேவை என்பது ரோமர் புஸ்தகத்தின் முதல் 3 அதிகாரங்களிலும் தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் பாவம் செய்து, எல்லா மனுஷர்களும் நினைவுகளினாலும் செயல்களினாலும் மனுஷன் தொடர்ச்சியாக பாவம் செய்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாவம், ஆதாமிலே இருந்து வந்த அந்த பாவம் அவனை வற்புறுத்தி, அவனை ஏவி பாவச் செயல்களை செய்யுமாறு அவன் தூண்டப்படுகிறான். அப்படி பாவச் செயல்களை செய்கிறதுனால எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இருக்கிறபடியினால் என்று ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில மனுஷனை காப்பாற்ற நிச்சயமாக ஒரு ரட்சகர் தேவை. மனுஷன் தன்னை காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்கிறான். அவனை பாவம் ஆளுகிறது. அதன் நிமித்தம் மரணம் அவனை ஆளுகிறது. எல்லா மனுஷனும் தேவ மகிமை அற்றவனாக இருக்கிறபடியினால் அவனை காப்பாற்றுகிறதற்கு நிச்சயமாக ஒரு ரட்சகர் தேவை என்பது இந்த வேத வாக்கியங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களிலேயும் என்ன சொல்லப்பட்டது என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். மனுஷன் தன்னை காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்கிறான். அவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்யக்கூடாது என்பதை அவன் அறியாதிருக்கிறான். தேவனை அறியாதிருக்கிறான். தேவ பயம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ இந்த கட்டத்தில் அவன் தன்னை காப்பாற்ற முடியாத பரிதாபகரமான ஒரு நிலைமையில மனிதன் இருக்கிறான். ஆனபடியால் அவனை காப்பாற்றுவதற்கு ஒரு ரட்சகர் தேவை என்று சொல்லி ரோமன் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது 4 அதிகாரத்துக்கும் 5 அதிகாரத்திற்கு போவோம். அப்ப எந்த வழியுமே தன்னைத்தான் ரட்சிப்பதற்கும் தன்னைத்தான் பாதுகாப்பதற்கும் எந்த வழியுமே மனுஷனுக்கு இல்லாமல் போனபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இந்த இக்கட்டான குழப்பமான சிக்கலான நிலைமைக்கு பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவான பதிலை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ஒரு தெளிவான பதிலை மனுஷனுக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் இக்கட்டான நிலைமையில இருக்கிறான், குழப்பமான நிலைமையில இருக்கிறான், சிக்கலான நிலைமையில இருக்கிறான். தன்னைத்தான் பாதுகாக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லாமல் இருக்கிறான். ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால்,
இதைத்தான் விசுவாசத்தின் மூலம் நியாயப்படுத்துதல். மனுஷன் விசுவாசத்தின் மூலம் தேவனுக்கு முன்பாக நியாயப்படுத்தப்பட முடியும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், மனுஷனை தேவன் நியாயப்படுத்துறது அவனுடைய விசுவாசத்தின் மூலமே தவிர அவனுடைய கிரியைகளினால் அல்ல. ஏனென்றால் அவன் கிரியைகள், நல்ல தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் எதையுமே அவன் செய்ய முடியாமல் இருக்கிறது. அவன் செய்கிற கிரியைகள் எல்லாம் துன்மார்க்கமான கிரியைகளாக இருக்கிறபடியால் கிரியைகளினால மனுஷனை தேவனுக்கு முன்பாக நியாயப்படுத்த முடியாது. அவன் விசுவாசிக்கிறதுனால தான் அவனை நியாயப்படுத்த முடியும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். அப்போ இந்த 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தின் மூலம் நியாயப்படுத்தப்படுதல் என்ற விவரம் தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த சிரமத்தின் மத்தியில பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சுட்டி காட்டுவது என்னவென்றால், ரட்சிப்பு பாவத்திலே, அந்த பாவத்திலே இருந்து, ஆதாமிலே இருந்து வந்த அந்த பாவத்திலே இருந்து ஒரு பொழுதும் அவன் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பொழுதும் அவன் ரட்சிப்பு பெற முடியாது. அந்த பாவத்தோடு அவன் பிறந்திருக்கிறபடியினாலும் அவனுடைய செய்கைகள் எல்லாம் தாறுமாறான செய்கைகளாக இருக்கிறபடியினாலும் அவனுடைய கிரியைகளினால அவனை ரட்சிக்க முடியாது என்ற விஷயத்தை பவுல் அப்போஸ்தலர் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் சுட்டி காட்டியிருக்கிறார். அப்ப ரட்சிப்பு ஒரு பொழுதும் கிரியைகளினால் அல்ல என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் நம்முடைய இருதயத்தில் மிக தெளிவான ஒரு கருத்து இல்லாவிடில் நாம் இலகுவாக ஏமாற்றப்பட்டு போகலாம். அதாவது மனுஷன் ரட்சிக்கப்படுவது விசுவாசத்தினாலே அன்றி அவனுடைய கிரியைகளினால் அல்ல என்பதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேணும். அவ்விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேணும். மனுஷனுடைய கிரியைகள் ஒன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அது அந்த பாவத்தினாலே ஏவப்பட்டு செய்யப்படுகிற கிரியைகள். அப்ப அது ஒன்றும் தேவனுக்கு ஏற்றதாக இராது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் தேவன் மனுஷனுக்கு சொல்வது என்னவென்றால், மனுஷா, நீ எனக்கு முன்பாக நியாயப்படுத்தப்பட வேணுமா இருந்தால் நான் சொல்லுகிறத நீ விசுவாசிக்க வேணும். என்னுடைய சாட்சியை நீ விசுவாசிக்க வேணும். விசுவாசிப்பாயா இருந்தால் நீ நீதிமான் என்று சொல்லி தேவன் சொன்னார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் அநேகம் தரம் கண்டேன். அதாவது தான் செய்கிற கிரியைகளினால தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம், இந்த கிரியைகளையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நற்கிரியைகளையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோட கிரியையையும் சேர்த்து விசுவாசிக்கிறத நான் பல முறை கண்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்தை தேவன் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற உண்மையை அவர்கள் அறிந்திருக்க வேணும். 1 கொரிந்தியர் 2:2 அவர்கள் தொடர்ச்சியாக பரிசீலனை செய்ய வேண்டும். விசுவாசத்தினாலேயே மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியுமே தவிர மனுஷனுடைய கிரியைகளினால் அல்ல என்பதை அவன் தெளிவாக அறிந்திருக்க வேணும், உணர்ந்திருக்க வேணும். இல்லையோ அவனுடைய விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை எபேசியர் 2:8-9 தெளிவாக
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:8-9 நாங்கள் போவோம். எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்டது என்னவென்றால், அது எப்படியெனில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வேணும் என்று சொல்லி அவர் விசுவாசத்தினால உங்களை ரட்சித்தாராம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எபேசியர் 2:8-9 மனுஷனுடைய கிரியைகள் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்ற உண்மையை மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களை சாத்தான் ஏமாற்றி கிரியைகளில் நீங்கள் நாட்டம் கொள்ளுங்கள் என்று அவர்களை ஏவி, உபவாசத்தை நீங்கள் செய்யுங்கள், வேதத்தை நீங்கள் படியுங்கள், மற்றது தசம பாகத்தை நீங்கள் கொடுங்கள், சர்ச்சுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அங்கு பிரசன்னமாக இருக்க வேணும் என்று சொல்லி அந்த விதமான கிரியைகளிலே அவர்களை நம்பிக்கை வைத்து அந்த கிரியைகளினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்க முடியும் என்று சாத்தான் அநேகமான கிறிஸ்தவர்களை ஏவுகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுகள் பிழையோ, வேதத்தை படிப்பது பிழையோ, உபவாசம் இருப்பது பிழையோ, தசமபாகம் கொடுப்பது பிழையோ, ஒரு பொழுதும் இல்லை. அது சரி, ஆனால் அவைகள் விசுவாசம் இல்லை. அதனால மனுஷன் நீதிமானாக்கப்படுவதும் இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேணும். கிறிஸ்தவன் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்ற உண்மையை அவன் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்ப எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. நீங்கள் செய்கிற எந்த கிரியையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது உங்களால் ஆனதல்ல. இது தேவனுடைய ஈவு, கிஃப்டாக அவர் தருகிறார். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியைகள் என்றால் மனுஷன் தன்னை மேன்மை பாராட்ட வசதி உண்டு. இது தேவன் கொடுத்ததை விசுவாசிக்கிறதா இருந்தால் மனுஷன் தன்னை ஒரு பொழுதும் மேன்மை பாராட்டான். ஏன்? அவனுடைய பங்கு அங்கு ஒன்றுமே இல்லை. அப்ப மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமில்லை. இது உங்களால் ஆனதல்ல, உங்களால் உண்டானதல்ல. தேவனே இதனை ஏற்படுத்தி இருந்தார். இதனை நீங்கள் விசுவாசிக்க வேணும். இது தேவனுடைய ஈவு, கிஃப்டாக தரப்பட்டது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்ப கிரியைகளினால மனுஷன் நீதிமான் ஆக்கப்பட முடியாது என்பது வலு தெளிவாக எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அதனை வாசிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் கிரியைகளை செய்கிறதற்கு வலு விருப்பமாக இருக்கிறார்கள். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கிரியைகளினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக ஒரு பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதை எபேசியர் 2:8-9 தெளிவாக சொல்லுகிறது. மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவது விசுவாசத்தினாலே. தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை மனதார விசுவாசிக்கும் பொழுது, அந்த ஈவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே அந்த ஈவு, அவர் சிலுவையில் செய்து முடித்ததே அந்த ஈவு. அதனை விசுவாசிப்பதன் மூலம் அவன் ரட்சிக்கப்படுகிறானே தவிர, நீதிமானாக்கப்படுகிறானே தவிர மனுஷனுடைய கிரியைகளினால் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. ஒரு காலமும் நீங்கள் அதை யோசிக்க கூடாது. இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று எபேசியர் 2:8-9 நம்முடைய ஆண்டவர் தெளிவாக, பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் தெளிவாக அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறத நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்.
ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் இதை பற்றி ரோமர் 4-5 அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். இந்த அதிகாரத்தை பற்றி நாம் இன்னும் அதிகமாக அறிய வேணும். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.